ஹலோ. நேற்று உள்ள வீடியோட கண்டினியூஸ் தான் இன்னைக்கு உள்ள வீடியோ. ஸோ நான் நேற்று சைட் நம்பர் இன்னைக்கு அப்புறம் ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரிவீட்ல ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் என்னன்னா சென்ட்ரல் மாடல் ஃபைல். இந்த சென்ட்ரல் மாடல் ஃபைல் என்னதுன்னா, இப்போ ரிவீட் ஃபைல இப்போ ஃபைலை வந்து ரிவீட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கு, இதை எந்த சேவுமே பண்ணல. ஸோ இந்த ஃபைலுங்கிறது நான் மட்டும் ஒர்க் பண்ணணும்னு கேட்டால் இல்லை, என் கூட சேர்ந்து என் கொலீக்ஸ் ஒரு 5-6 பேரோ 6 பேரோ, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்க கூட சேர்ந்து 5-6 பேரோ அட் அ டைம்ல ஒர்க் பண்ணுங்க. ஸோ அப்போனா இந்த ஃபைல் வந்து ஒரு கிளவுட் பேஸ்டான ஒரு இதுலேயோ இல்லை ஒரு சர்வர் பேஸ்டான இதுலேயோ இருந்தால் மட்டும்தான் எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறேன். அந்த ஃபோட்டோ எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஃபோட்டோவில் என்னோட ஃபேஸ் வச்சு நான் எடிட் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணுவேன். அந்த டவுன்லோட் பண்ணி என்னோட கேலரி கொண்டு வர வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு சேவ் பண்ணுறேன், நான் டவுன்லோட் பண்ணுறேன். அந்த ஃபர்ஸ்ட் சேவ் தான் நம்ம ஃபைலை நம்ம சிஸ்டம்ல சேவ் பண்ணுறதுக்கான சேவ். ஸோ அதை நான் எங்கே பண்ணுறேன்னா, நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நான் ஒரு லொக்கேஷன் கிரியேட் பண்ணி ரெவிட் ப்ராடக்ட்ஸ் சேவ் பண்ணுறேன். இந்த ஆப்ஷனில் ஒன்று வச்சுக்கோங்க, இது ஏற்கனவே பேக்கப் தான், வேற எதுக்குமே இல்லை. ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபோட்டோ வந்து நான் என்னோட எடிட்டுக்காக என் ஃபோன் கேலரியில் இருக்கு. இதே ஃபோட்டோவை என்ன மாதிரியே என் ஃப்ரெண்ட், நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டேன், அடுத்து என் ஃப்ரெண்டு அவனோட ஃபோட்டோ என் கூட சேர்த்து வைக்க எடிட் பண்ணணும். இந்த மாதிரி 4-5 பேர் பண்ணோம்னா இது எல்லாரும் ஆக்சஸ் பண்ற ஒரு பொது தளத்தில் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும், கிளவுட் பேஸ்ட்ல இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நாங்கள் எல்லாம் காமனா யூஸ் பண்ற ஒரு சர்வர்ல இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ கிளவுட் பேஸுக்கு நல்ல எக்ஸாம்பிள்னா, நம்ம நார்மலாக பண்ண என்ன பண்ண ஃபோட்டோவை டிரைவ்ல போட்டு டிரைவ் லிங்கை நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ண கொடுத்தாச்சுன்னா அவங்க எடிட் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா கேன்வா ரெசியூம் எடிட் பண்ற கேன்வா லிங்கை கொடுத்து அவங்க எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு பொதுவான இன்டர்நெட் தளத்துல போட்டுட்டு நம்ம லிங்கை மட்டும் கொடுத்தா போதும், அவங்க எடுத்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நல்ல எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ இருக்கு, அதை என் ஃபோன்ல சேவ் பண்றக்காண்டி சேவ் பண்ணிக்கிட்டேன். தென் அந்த ஃபைலை நான் கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்றேன். ஏன் அப்லோட் பண்றேன்னா, அப்போ தான் என் ஃப்ரெண்டும் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும், அவனும் அதில் எடிட் பண்ணவோ ஒர்க் பண்ணவோ முடியும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஃபர்ஸ்ட் ஒரு ரிவீட் ஃபைல் ஓப்பன் பண்றேன், நான் தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்றேன், நான் தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு லோக்கல் சேவ் வச்சுக்கிறேன். ஏன் இதுக்கு என்னோட மொபைலில் சேவ் வைக்கிற மாதிரி லோக்கல் சேவ் லேப்டாப்ல சிஸ்டத்தில் வச்சிருக்கேன். தென் அந்த ஃபைலை சென்ட்ரல் மாடலாக மாத்துறேன். இங்க சென்ட்ரல் மாடல்ங்கிறது 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்று கிளவுட் பேஸ்டு, ஒன்று சர்வர் பேஸ்டு. கிளவுட் பேஸ்ட்னா அதாவது ஆட்டோடெஸ்க் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளவுட்னு ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி நம்ம ரிவிட்டோட ஆட்டோடெஸ்கோட இது ஒன்று இருக்கு. ஸோ அதில் போய் நம்ம ப்ராஜெக்ட்ல போய் இந்த ஃபைலை அப்லோட் பண்ணிட்டேன்னா, அப்லோட் பண்ணிட்டு நான் என் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் அதுக்கான ஆக்சஸ் கொடுத்துட்டேன்னா, அவங்களால அந்த கிளவுட்லேருந்து ரிவிட் ஃபைலை நான் ஒர்க் பண்ணுற அதே நேரத்தில் அவங்களும் சேர்ந்து ரிவிட்ல ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, அட் டைம்ல நான் ஒரு பக்கம் ஒர்க் பண்றேன், இப்போ நான் ஒரு ரூம் ஒர்க் பண்றேன்னா என் ஃப்ரெண்ட் பக்கத்து ரூம் ஒர்க் பண்ண முடியும், இன்னொருத்தர் அது பக்கத்து ரூம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மல்டி யூசர் தான், எல்லாருமே ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த சென்ட்ரல் மாடல கிளவுட் பேஸ்டாகவும் பண்ணலாம், சர்வர் பேஸ்டாகவும் பண்ணலாம். இந்த சர்வர் பேஸ்ட்னா என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சிஸ்டத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, சென்ட்ரல் மாடல மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் கொலாபரேட் பண்ணணும், நான் எல்லாரும் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் கொலாபரேட் பண்ணணும். ஸோ கொலாபரேட்ல போயிட்டு கொலாபரேட் கொடுத்துட்டு வித்தின் யுவர் நெட்வொர்க் இந்த கிளவுட். நான் கிளவுட்னு சொன்னது ஆட்டோடெஸ்க் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளவுடு, அதில் அப்லோட் பண்ணுறது. வித்தின் யுவர் நெட்வொர்க்னா நம்ம சிஸ்டத்தில் டிஸ்க் பிசியில் லோக்கல் டிஸ்க் சி, அப்புறம் வேற ஏதாவது டிசி, அந்த மாதிரி டிஸ்கை பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனி சிஸ்டத்தையோ கம்பெனியோட லேப்பையோ யூஸ் பண்ணால் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா செர்வர் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த செர்வருங்கிறது எல்லா சிஸ்டமும் காமனாக இருக்கும். அந்த செர்வர் எந்தெந்த சிஸ்டமாக இருக்கோ அவங்களாம் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எல்லாருமே இந்த நெட்வொர்க் பேஸ்டு சர்வர் பேஸ்ட் யூஸ் பண்ணோம். இப்போ எல்லாருமே கிளவுடுக்கு மாறிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளோட இதில் கிளவுட் ஆக்சஸ் எதுவுமே இல்லாதனால நான் வித்தின் யுவர் நெட்வொர்க் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷேரிங் வந்து எனபிள் ஆகுது, ஒர்க் ஷேர் பண்ணி இது பண்ணுறதுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபைலை சேவஸ் பண்ணுவேன். ஏன் சேவஸ் பண்ணேன்னா, இந்த சேவஸ் பண்ணுற ஃபைல் எங்கே போய் சேவஸ் ஆகணும்னா, அந்த கிளவுட்னா சென்ட்ரல் மாடல் செர்வரில் எங்கே இருக்கோ அந்த செர்வரில் போய் சேவ் ஆகும். இப்போ நம்ம செர்வர் மட்டும் இல்லாதனால நான் என்னோட டி டிரைவ்ல சேவ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பண்ணதே ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ 20 இருக்கிறத நான் 1 மாற்றினேன் பேக்கப்பை. ஓகே, இப்போ என்னோட ஃபைலு சென்ட்ரல் மாடலாக மாறிடுச்சு. இது எப்படி சென்ட்ரல் மாடலாக மாறிடுச்சுன்னு நான் சொல்கிறேன்னா,
எனக்கு இந்த சிங்கர்னைஸ் வித் சென்ட்ரல் வந்தால் மட்டும்தான் அது சென்ட்ரல் மாடலாக மாறி இருக்குன்னு அர்த்தம். இந்த சிங்கர்னைஸ் வித் சென்ட்ரல்னா என்ன, இந்த ரீலோட் லேட்டஸ்ட்னா என்ன, ரிலங்கியஸ் ஆல்மைனா என்ன இப்போ சொல்கிறேன். இப்போ சிங்கர்னைஸ் வித் சென்ட்ரல்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரூமுக்கு ஒரு டக்ட் வரைஞ்சிட்டு இருக்கேன், ஒரு எக்யூப்மெண்ட் ஏசி பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு பக்கத்து ரூம் பண்ணிட்டு இருக்கான், இன்னொரு ஃப்ரெண்டு அதுக்கு பக்கத்து ரூம்ல பண்ணிட்டு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பெட்ரூம் பண்றேன், ஒருத்தன் ஹால் பண்றான், இன்னொருத்தன் கிச்சன் பண்றான்னு வச்சுக்கோங்க. நான் பெட்ரூம்ல பண்ற அதே டயத்துல ஹால் பண்ணுவான், இன்னொருத்த கிச்சன் பண்ணுவான். ஆனா மூணு பேருக்கும் ஒரே நேரத்துல நாங்க ஒர்க் பண்ணவே தெரியாது. ஒன்ஸ் நான் ரூம் என்னோட இதை முடிச்சுட்டு நான் சிங்க்ரனைஸ் கொடுத்தா மட்டும்தான், நான் சிங்க்ரனைஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவனும் சிங்க்ரனைஸ் கொடுத்தாதான் நான் பண்ணது அவனுக்கு போகும், அவன் பண்ணது எனக்கு வரும். ஸோ சிங்க்ரனைஸ்ங்கிறது நம்ம ஒர்க் பண்ணி முடிச்ச ஃபைலை சென்ட்ரல் மாடலுக்கு அப்லோட் பண்ற மாதிரி. ஸோ சென்ட்ரல் ஃபைலுக்கு அப்டேட் ஆகும். இந்த ரீலோட் லேட்டஸ்ட்னா என்னன்னா, இப்போ நான் வந்து என் ரூமை முடிச்சுட்டேன், என் ஃப்ரெண்டு 2 ரூமா முடிச்சு, அந்த 2 பேரும் 2 ரூமா முடிச்சு அவன் சிங்க்ரனைஸ் பண்ணி சென்ட்ரல் மாடலுக்கு அவனோட டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டான். நான் என்ன விரும்புறேன்னா என் டேட்டாவை அப்டேட் பண்ணக்கூடாது, ஆனால் அவனோட டேட்டாவை எனக்கு வேணும்னா நான் அந்த ரீலோட் லேட்டஸ்ட் கொடுப்பேன். இப்போ சம் இஷ்யூஸ் அந்த ரீலோட் லேட்டஸ்ட் காட்டல, ஓகேங்களா. ஸோ நான் ரீலோட் லேட்டஸ்ட் கொடுப்பேன், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணால் எனக்கு காப்பிக்கு வந்துடும். தென் ரிலிங்கஸ் ஆல்மைன். இந்த ரிலிங்கஸ் ஆல்மைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ஒரு டக்டை போட்டு முடிச்சிட்டேன்னா அந்த டக்டுக்கு வந்து நான் தான் ஓனர், என்னோட ஐடி தான் ஓனர் ஐடி. ஸோ அதை என் ஃப்ரெண்டு திருப்பி ஏதோ ஃபர்தராக சேஞ்ச் பண்ணணுமோ இது நினச்சா அதுக்கு என்னோட பெர்மிஷன் கேட்கும். நம்ம எப்போல்லாம் சிங்க் போகிறோமோ அப்போல்லாம் நம்மளோட எலமெண்ட்டுக்கு ரிலிங்கஸ் ஆல்மைன் கொடுத்தனா அந்த எலமெண்ட்டை வேற யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி அர்த்தம். சிங்க்ரனைஸ்னா என்னோட இது என்னோட சென்ட்ரலுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஆல்ரெடி அப்டேட் பண்ணதை நான் எடுத்துக்கிறேன். ரீலோட் லேட்டஸ்ட்னா என்னோடது நான் அப்டேட் பண்ண மாட்டேன், ஆனால் அவருங்க அப்டேட் பண்ணதை நான் எடுத்துப்பேன். லிங்கஸ் ஆல்மைனா நான் என்னோட டேட்டா, அதாவது நான் என்னோட எலமெண்ட் ஓனர்ஷிப் எல்லாமே அந்த என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற மற்ற எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் கொடுக்குறதா இந்த லிங்கஸ் ஆல்மைன், ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னா ஒர்க் செட். இந்த ஒர்க் செட்னா என்ன? இந்த ஒர்க் செட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒர்க்கிங் டுகெதர். அதுதான் ஒர்க் செட்டுக்கான மெயின் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த ஒரே ஃபைலில் நான் என்ன சொல்கிறேன், ஏசி டக்ட் இருக்கும், வெண்டிலேஷன் டக்ட் இருக்கும். இப்போ நான் ஏசி டக்ட் ஒர்க் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு வெண்டிலேஷன் டக்ட் ஒர்க் பண்ணுறான். இப்போ நான் சீட்டில் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், நான் 2 பேரும் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உனக்கு ஒரு ஒர்க் செட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஏசி டக்ட்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து நியூ கொடுத்து வெண்டிலேஷன் டக்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ ஆக்டிவ் ஒர்க் செட் வைக்கிறோம். ஆக்டிவ் ஒர்க் செட் என்னன்னா, இப்போ என்ன கேட்குன்னா, டு யூ வாண்ட் மேக் த வெண்டிலேஷன் டக்ட் ஒர்க் செட் ஆஸ் த ஆக்டிவ் ஒர்க் செட். இப்போ என்ன சொல்லணும்னா, இதை நான் ஆக்டிவ் ஒர்க் செட்டை வச்சுட்டு நான் என்ன வரைஞ்சாலும், என்னோட மாடலில் என்ன வரைஞ்சாலும் அது வெண்டிலேஷன் டக்ட்ங்கிற கேட்டகரி கீழே தான் வரும். அப்புறம் ஏசி டக்ட் நான் வரைஞ்சா கூட அது வெண்டிலேஷன் கீழே தான் வரும். ஸோ ஒர்க் செட்டை கரெக்டாக வச்சு ஒர்க் பண்ணணும். இந்த ஏசி டக்ட் வெண்டிலேஷன் டக்ட்லாம் ஃபியூச்சரில் நான் சொல்லும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ ஜஸ்ட் ஒர்க் செட்னா எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணால் ப்ரெசன்டேஷனுக்காக. இப்போ நான் ஒர்க் பண்ணியிருப்பேன், ஏசி டக்ட்லாம் ஒரு இதில் போட்டிருப்பேன், வெண்டிலேஷன் டக்ட்லாம் போட்டிருப்பேன். நான் அது வந்து என் கிளைண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன். நான் என்ன, என் மாடல் 2மே தான் இருக்கும், ஆனால் என் கிளைண்ட்டுக்குன்னு நான் ஏசி டக்டை மட்டும் காமிச்சா போதுன்னா நான் வெண்டிலேஷன் டக்ட் ஒர்க் செட்டை ஹைட் பண்ணிட்டு ஏசி மட்டும் காட்டுவேன். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே இந்த ஒர்க் செட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா. இப்போ என்னன்னா ஆக்டிவ் ஒர்க் செட்டில் வெண்டிலேஷன் டக்ட் இருக்கு, அது ஏசி டக்டா மாற்றினா இதை கிளிக் பண்ணி ஏசி கூட மாற்றிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா இன்டெப்த்தாக போக போகிறோம். ஸோ உங்கள் சிஸ்டம் ரிவிட்டை ஏற்றி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.